156 மற்றும் 124 ஆகிய எண்களை சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்கியம் எனக்கு என்ன வரும்? மிகச்சிறிய 5 இலக்கியம்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன ஒரு 5 இலக்கியம் எனக்கு ஆன்சர் வரணும், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும்? மிகச்சிறிய நம்பர் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னா பண்ணணும்? 5 இலக்க எண் கண்டுபிடிங்க, 4 இலக்க எண் கண்டுபிடிங்க அப்படின்னு வந்தாலே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டாலும் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய 6 இலக்க எண் கேட்டாலும் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். மிக சிறிய 6 இலக்க எண், மிக சிறிய 5 இலக்க எது கேட்டாலும் எல்சிஎம் தான். ஸோ இந்த இலக்க எண்கள் கேட்டாலே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். இலக்க எண்கள் கேட்டால் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 156, 124. ஓகே, என்ன பண்ணலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எதால அடிக்கலாம்? 2ஆல அடிச்சாலும் வரும் 78. இங்க 6 2. அடுத்து திரும்ப அடிச்சா 39 31. ஸோ அடுத்து அடிக்க முடியாது. ஓகே, 39 30 அடிக்கும் போது பண்ணா மொத்தமா நீங்க பெருக்கிதாகணும். பெருக்குனா இங்க 4 4 × 39 × 31 பெருக்கணும். ஓகே, இப்போ பாருங்க 39 4. ஸோ 39 4 பெருக்கு எவ்வளோ வரும்? 36 3 12 15. அடுத்து திரும்ப முடியும் 31ஆல. ஸோ 1 வச்சு பெருக்குனா அப்படியே தானே வரும் 156. 3 வச்சு பெருக்குன்னா 18 1 16 1 4. ஸோ அப்போ ஆன்சர் 6 13 இங்கே 8 4. சார் 4836. ஓகேவா? 4836 பட் இதுனா 4 இலக்கம் தானே. அப்போ இங்க என்ன கேட்குறாங்க? 5 இலக்கம்னு கேட்குறாங்க. அப்போ இதோட எந்த நம்பரை பெருக்குனா உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. ஓகேவா? 1 பெருக்குனா 4836 அது வரும். 2 பெருக்குனா எவ்வளோ வரும் பாருங்க. ஓகேவா? 4836 × 2 எவ்வளோ வரும்? 4000 4000னா 8000. 800 800னா ஒரு 1600. அப்ப 9600. இங்க ஒரு எவ்வளோ? 9672. சரி, 9672. சரிங்க. 8000 அது ஒரு 1600. அப்போ 9600. இங்க ஒரு 72. 9672 வரும். இதுவும் 4 இலக்கம் தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 3ஆல பெருக்குங்க. ஓகேவா? சார் கொடுக்க எல்சிஎம் வந்ததை என்ன பண்றேன்? 2ஆல பெருக்கி பார்த்தா எனக்கு 9000 சில்லறை தான் வந்துச்சு. அது என்ன பண்றேன்? 3ஆல பெருக்கி பார்க்குறது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஏன்னா இதை பெருக்கு என்ன வரும்? கண்டிப்பா 5 இருக்கு எனக்கு கிடைச்சு. இப்போ 3ஆல பெருக்குங்க எவ்வளவு வரும்? 6 3 18 மீதி 1 10 மீதி 1 21 25 2 அடுத்து 12 14. ஸோ ஆன்சர் வருது 14508. ஆன்சர் 14508. எத்தனை? 5 இலக்கம் வந்துருச்சா? எனக்கு 4 இலக்கம் தான் வந்துச்சு, 5 இலக்கம் வந்துருச்சா? இப்போ எந்த நம்பர்ல எனக்கு 5 இலக்கம் வருது? 14508 தான் எனக்கு வருது. அப்ப அதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒண்ணுமே கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளவு வருது? 4836 வந்துச்சு. ஸோ 4836 மடங்கு தான் எனக்கு 5 இலக்கமா எனக்கு வரணும். அப்ப 2ஆல பெருக்குனா எனக்கு கிடைச்சது 4 இலக்கம் தான் கிடைச்சிச்சு. அப்ப என்ன பண்றோம்? 3ஆல பெருக்கி பார்க்கறோம். ஸோ 3ஆல பெருக்கும் போது எனக்கு 5 இலக்கம் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த 5 இலக்கம் எனக்கு என்னது? 14508. ஸோ அதான் எனக்கு ஆன்சர். ஓகேவா?